ஒரு பரந்த மனப்பான்மையோடு செயல்பட்டிருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷனுக்குமான ஒரு வழியை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். என்ன வழின்னு கேட்டா, அந்த வசனத்தில் படிக்கிற மறுபடியும் படிங்கம்மா, சொல்லுங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, விசுவாசிக்கிறவன் பாருங்க, யாரெல்லாம் இயேசுவை நம்புறாங்களோ, ரொம்ப எளிதா சொல்லணும், யாரெல்லாம் இயேசுவை நம்புறாங்களோ பாருங்க, அது விசுவாசத்தின் மூலமாக ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கொண்டு வரார். யார் வேணாலும் நம்பலாம், எந்த மதத்தை சார்ந்த வேணாலும் இயேசுவை நம்பலாம், எந்த இனத்தை சார்ந்த வேணாலும் இயேசுவை நம்பலாம், எந்த ஜாதியை சார்ந்த இயேசுவை நம்பலாம். இங்க ஒரு லிமிட்டேஷனே கிடையாது. கிறிஸ்தவம் என்பது ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கான ஒரு மார்க்கம் அல்ல, குறிப்பிட்ட மதத்துக்கான ஒரு மார்க்கம் அல்ல, குறிப்பிட்ட இனத்துக்கான ஒரு மார்க்கம் அல்ல. உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷனுக்குமான ஒரு மார்க்கம், ஒரு வழி. பாருங்க, அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருடைய குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ, எவனோ, யார் வேணாலும் என்ன செய்யலாம், நம்பலாம். யார் வேணாலும் நம்பலாம். ஏன் நம்பலாம், எதற்கு நம்பணும்? படிங்க எதுக்கு நம்பணும்? தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். எல்லாம் சொல்லுங்க, கெட்டு போகாமல். இந்த கெட்டு போவது என்பது ரெண்டு இடத்துல நடக்குது. ஒன்று, உயிர் வாழும் பொழுதே சில பேர் கெட்டு போயிடுறாங்க, சில பேர் மரணத்துக்கு பிறகு நரகத்துக்கு போயிடுறாங்க. அதுவும் கெட்டு போவதில் தான். கெட்டு போவதுன்னு சொன்னா ரெண்டு இடத்துல நடக்குது. ஒன்று, உயிர் வாழும் பொழுது என்ன செஞ்சிடறாங்க, கெட்டு போயிடுறாங்க. எப்படி கெட்டு போயிடுறாங்க? நல்லா வாழ்ந்த குடும்பம் பாருங்க, ₹1 வழி இல்லாத ஒரு தரித்திர நிலைமைக்கு போய்விடுகிறது. நல்ல சுகமா இருந்த மனுஷன் வியாதியினால பாதிக்கப்பட்டு மரண படுக்கையில போயிடுறான். நல்ல சந்தோஷமா சமாதானமா வாழ்ந்த குடும்பம் பிரிந்து கிடக்கிறது. வாழும்பொழுது எனக்கு கெட்டு போயிடுறாங்க. இப்ப சொல்றாரு, நீங்க கெட்டு போகாம இருக்கணும்னு சொன்னா, நீங்க நல்லா இருக்கணும்னு சொன்னா, நீங்க ஆரோக்கியமா இருக்கணும்னு சொன்னா, ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொன்னா என்னத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னா, அந்த ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கணும். ஏன் விசுவாசிக்கணும்? கெட்டு போகாமல் இருக்க விசுவாசிக்க வேண்டும். ஆமென் சொல்லலாமா? எல்லாம் சொல்லுங்க, கெட்டு போகாமல் இருக்க விசுவாசிக்க வேண்டும். சரி, இந்த பூமியில நான் நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு ஒரு குறையும் கிடையாது, நல்ல வீடு கட்டிட்டேன், நல்ல வசதி வந்துருச்சு, நிறைய பணம் காசு வந்துருச்சு, ஒரு இடத்துக்கு 2 இடத்துல வீடு கட்டிருக்கிறேன், 3 இடத்துல வீடு கட்டிருக்கிறேன், நிறைய சொத்து சுகம் இருக்குது, எனக்கு எந்த குறையும் இல்லை, எந்த தேவையும் இல்லை, நான் ஒன்றும் கெட்டு போகலை, நான் ஒன்றும் கஷ்டப்படலை. அப்புறம் நான் ஏன் இயேசுவை நான் வணங்கணும், நான் ஏன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்? சில பேர் அப்படி நினைக்கிறாங்க. எனக்கு எந்த கஷ்டமும் இல்லையே, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லையே, அப்புறம் நான் ஏன் கஷ்டப்படணும், நான் ஏன் இயேசுவை ஏற்றுக்கணும், நான் ஏன் இயேசுவை நம்பணும்? நல்லா தானே இருக்கிறேன், இந்த பூமியில் நல்லா இருக்கலாம். ஒருவேளை இன்றைக்கு இறந்து போனால் உன் பாவம் மன்னிக்கப்படாத நிலைமையில நீ எங்க இருப்ப? பரலோகத்துக்கு போவீங்களா? பாவத்துக்கான ஒரு விமோசனம் செய்யப்படல, பாவ மன்னிப்பை பெறல, பாவம் பரிசுத்தமாக்கப்படல. நீ ராமேஸ்வரம் போனாலும், கங்கைக்கு போனாலும், காவேரிக்கு போனாலும் பாவம் என்ன செய்யப்படாது, நிவர்த்தி ஆகாது. நீ செய்த பாவம், மூதாதையர் செய்த பாவம், உன்னுடைய பாட்டம் பூட்டம் செய்த பாவம், உன் தலைமுறை சாபங்கள் எல்லாமே தலைமையில இருக்குது. இதெல்லாம் தூக்கிக்கிட்டு நான் பரலோகம் போயிடுவேன்னு சொன்னா முடியாது. அப்ப என்னதான் செய்யணும் அப்படின்னு கேட்டாக்க, இந்த பாவம் சாபம் எல்லாத்தையும் மனுஷ வாழ்க்கையிலிருந்து நீக்கணும்னு சொல்லிதான் தேவகுமாரன இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தாரு. அந்த தேவகுமாரன இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து என்ன செஞ்சாருன்னா, இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனுஷனுடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் அவங்களுடைய வியாதியையும் வறுமையையும் சாபத்தையும் தன்மேல் எடுத்துக்கொண்டு அவர் சிலுவையிலே மரித்து 3வது நாள் உயிரோடு கூட எழுந்து இந்த உலகத்தில் உள்ள எந்த மனுஷன் வேணாலும் இலவசமாக பண செலவு இல்லாம விரயம் இல்லாம எளிதா நீங்க இயேசுவை நம்பினால் போதும். இயேசுவே உங்களை விசுவாசிக்கிறேன், எனக்காக நீங்க மரித்தீங்க, எனக்காக நீங்க உயிரோடு எழுந்தீங்க, பாவத்தை சிலுவையில சுமந்துட்டீங்க, என் வியாதியை சிலுவையில சுமந்துட்டீங்க, வறுமையை சிலுவையில சுமந்துட்டீங்க அப்படின்னு விசுவாசித்து வாயில என்ன செய்யணும், அறிக்கை பண்ணணும். இப்படி செய்தா யாரெல்லாம் நம்புறாங்களோ, யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, எந்த பாகுபாடும் இல்லாம, எந்த வித்தியாசமும் இல்லாம எல்லாருக்கும் என்ன செய்றாரு, ஆண்டவர் மன்னிக்கிறாரு. எல்லாருக்கும் என்ன செய்றாரு, மன்னிக்கிறாரு. நீங்க கெட்டு போகாதபடி உங்களை பாதுகாக்கிறார். ஆமென் சொல்லலாமா? எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரை விசுவாசிக்கிறவன் எவனோ, கர்த்தரை இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவன் எவனோ, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல்
பாருங்க, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. எல்லாம் சொல்லுங்க, நித்திய ஜீவனை முதல்ல என்ன செய்யறாருன்னா நம்மளை கெடாம பாதுகாக்கிறாரு. எல்லாம் சொல்லுங்க, கெடாம பாதுகாக்கிறாரு. நரகத்துக்கு போகாம, இந்த உலகத்துல அழிந்து போகாம, வாழ்க்கையில நஷ்டம் ஏற்படாம, வறுமை வராம, சாபத்துல வாழாம, வியாதியில கிடக்காம, குழப்பத்துல கிடக்காம, சண்டை சச்சரவுல வாழாம, நிம்மதியான வாழ்க்கைய, ஒரு கேடு இல்லாத வாழ்க்கையை பூமியில மனுஷனுக்கு தரார். இரண்டாவது, மனுஷன் இறந்த பிறகு நரகத்துக்கு போகாம சொர்க்க வாழ்க்கையை ஆண்டவரே தராரு. அது என்ன சொர்க்க வாழ்க்கைன்னு கேட்டா, அதுதான் நித்திய ஜீவன். இந்த உயிருக்கு மரணமே இல்லை, மரணம் இல்லாத வாழ்க்கை, கடவுளோடு இணைந்திருக்கிற வாழ்க்கை. ஆமேன்னு சொல்லலாமா? கடவுளோடு ஒட்டி இருக்கிற வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறாரு.